லீவ் போறது ஃபர்ஸ்ட் கையில பேலன்ஸ் பண்ணி செஸ்ட்டை கீழே இறக்கி அதுக்கப்புறமா நம்ம காலை பின்னாடி பொறுமையா விடணும். அது இல்லாம போய் பொத்துணும் ஊந்தனா நம்மளுக்கு அடிபட்டுரும். சரியா? அப்ப உடம்பு கையை வந்து பேலன்ஸ் வச்சு தாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிறது வந்து கீழே கையை வச்சு பேலன்ஸ் எப்படி பண்றது. நம்ம பொசிஷன் இப்ப இப்படிதான் நிக்கிறோம்ல, இப்ப பந்து வரும்போது அப்படிதான் போய் பந்து எடுத்து விடுவோம். அந்த பொசிஷன்ல நின்னுக்க வேண்டியதான். அதே பொசிஷன்ல கீழே இப்படி பத்துக்குது. என்ன கை கால் ஒரு கால் நேராகுதா, இந்த ஒரு கால் நல்லா தூக்கி. சரியா? ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஏன் நம்ம வந்து கையில உடம்ப பேலன்ஸ் பண்றதுக்கு, கால் மடங்கி போறப்ப கைய பேலன்ஸ் பண்றதுக்கு. இந்த மாதிரி இப்ப நம்ம இந்த காலை தூக்கி போறோம்னு வச்சுக்கோங்க, காலை ஆட்டோமேட்டிக்கா 2 காலம் பின்னாடி வந்துடும். கையில பேலன்ஸ் வாங்கி உடம்பு உள்ள போறோம். நம்ம கை நீட்ட ரெடி. திரும்பி கையை தான் டைட்டா இருக்கிறது, உடம்பு கீழே போல, வலு தான் கீழே போகுது. உடம்பு செஸ்ட் ஃபர்ஸ்ட் கீழே போகணும். அதான் கீழே விடு, செஸ்ட் கீழே விடு. அங்க பாரு, அங்க பாரு உடம்பு பாரு, அங்க பாரு உடம்பு பாரு. பாத்தியா? உடம்பு ஃபர்ஸ்ட் கீழே இப்படி போனாதான் இந்த கால் அழகா இப்படி மேல வரும். அப்படிதான் போய் ஏந்துக்க முடியும். நீ உடம்ப கீழே வைக்காம எப்படி ஏந்துக்கிட்டு வச்சு உடம்பு எப்படி போட்டேன்னு சொன்னாலும் உடம்பு நம்ம உடம்பு இப்படி இருக்குதுன்னா திரும்பி போறப்ப காலை தூக்கி இப்படி போகணும் கீழே. அது கையில இப்படியே ஷோல்டரை தாங்கிக்கல, இப்படியே தாங்கினா நம்ம ஷோல்டர் தான் அடிப்படும். புரியுதா? இப்படி இருக்கிறப்ப காலை அப்படி தூக்குறோமா அப்படி போகணும். ஃபர்ஸ்ட் திரும்பி பாரு, உடம்பு கீழே போதா அந்த மாதிரி போனாதான் நம்மளுக்கு அடிப்படாது, முக்கியமே அடிப்படாது, ஷோல்டருக்கே அடிப்படாது. நீ ஷோல்டர் இப்படியே வச்சுக்கணும், ஷோல்டரை நல்லா அடிப்பட்டுரும். இப்போ நம்ம டைவ் போட்டு பார்க்க போறோம். கை இப்படியே வச்சுக்க, இதே ஷேப்லயே வச்சுக்கின. இப்ப நம்ம என்ன பண்ணோம், எப்படி போறதுன்னு கையும் காலம் வச்சு பார்த்தோமா. இப்ப இந்த காலில் என்ன கடை லெஃப்ட், யார் லெஃப்ட் ரைட்டு வருதோ லெஃப்ட் ரைட்டு வச்சு இந்த காலத்தை வச்சுக்க தூக்கி அப்படி. சரியா? காலை தூக்குறப்ப நல்லா ஜம்ப், நல்லா ஜம்ப் பண்ணி மாதிரி போகணும். பொறுமையா காலு கீழே வைக்கிறப்ப பொறுமையா நீ அந்த காலிலே பண்ணு. நேரா பாரு, பொறுமையா கால் பொறுமையா கீழே வைக்கிறப்ப பொறுமையா. சூப்பரா பண்றான் உடம்புல கீழே வச்சு. நம்ம கடைசியா இப்ப டைவ் போட்டு பார்க்க போறோம். 2 விஷயம் நீ நல்லா தெரிஞ்சுக்க. டைவ் அடிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. 2வது டைமிங், பந்தை எடுக்கிறப்ப டைமிங்கும் நம்மளுக்கு பயம் இல்லாம போய் அடிக்கணும். நீ பயந்துனே போய் எங்க அந்த பந்தை எடுத்துட்டான்னு வச்சுக்கா, நீ ஆட்டோமேட்டிக்கா இது விளையாடும் போது நம்மளால ரொம்ப டஃப்பான பந்து தான் நம்ம இந்த மாதிரி எடுக்க போறோம். எல்லா பந்துலாம் நம்ம டைவ் அடிக்க மாட்டோம். அப்ப கஷ்டமா இருக்கிற பந்து தான் நம்ம ஓடி போய் எடுக்க போறோம். நீ போய் எல்லா பந்தும் நம்ம அதுக்கான டைவ் போட கத்துக்கணும். அதனால நம்ம எல்லா பந்தும் ஊந்து வேணது இல்லை. ரொம்ப கஷ்டமான பந்து தான் நம்ம எடுக்க போறோம். சரியா? அந்த டைம்ல நீ ஆட்டோமேட்டிக்கா வேகமா விளையாடுறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கேமோட சேர்ந்து வந்துடும். ஆனா பயப்படக்கூடாது. பயந்து போய் ஒன்று மண்ணில் தலை போய் சோடிங்க போய் கிட்ட. அதே மாதிரி கையை ஷோல்டர்ல தாங்கக்கூடாது. ஷோல்டரை தாங்கினாலும் ஷோல்டர் 2 அடி போடும், முட்டியும் அடி போடும். மூமெண்ட் நம்ம இதே மூமெண்ட்ல தான் நிக்கிறோம். என்ன ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்ப எப்படி போய் டைவ் அடிக்கிறது, இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினால அதே மாதிரி போய் கையை வச்சு டைவ் அடிக்கலாம். பந்தா எடுத்துட்டாங்க நம்ம டைவ் அடிக்கணும். அதான் பண்ண போறோம். மூமெண்ட் நம்ம எந்த சைடு போகுதுன்னு பாரு, கையை கரெக்டா வச்சுன்னு. சரியா? பந்து கீழே இருந்து தூக்கிட்டு தான் போய் ஓடணும். இது போய் நேரா குத்திட்டு போய் ஓடணும். நீ சொல்லிக்க பந்தா போயிடும். அப்ப பந்தை எப்படி எடுக்கணும், அது பாரு, பந்தை இப்படி கீழே எடுத்துட்டு படுக்கணும். இப்ப சரியா? எப்படி பந்தை எடுத்துட்டு கையில இந்த கை கரெக்டா இது மேல போகணும். கீழே இங்கே காலுங்க இதே பந்து எடுத்துச்சு. அது எதுக்கு நீ போய் டை அடிக்க போறான்? பந்தா அந்த முன்னாடி போய் எடுக்கிற மாதிரி போய் படுறான்.
போ கீழே குஞ்சு போ. அவ்வளவுதான். நெக்ஸ்ட். அவ்வளவுதான். இப்படி போறதுன்னு பாத்துட்டோமா? இப்ப நம்ம அதே மாதிரி பந்து எடுத்துட்டு டைவ் அடிக்கிற மாதிரியே போட்டு பார்க்க போறோம். அது வந்த உடனே அதுக்கப்புறம் பந்து போட்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போறோம். சரியா? நம்ம காலு வேகமா போறதுல தான் இருக்குது. நம்ம பண்ண போய் எடுக்கிறது. காலை கட்டா வச்சு பந்த அட்டாகரு வேவோ இல்ல காம்பினேஷன் வாங்கி அடிக்கிறாங்க. டிராப் போடுற பந்து 6ல டிராப் போடுற பந்து எடுக்க முடியல நம்மளால. அந்த பாலை எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஒரு பால் அங்க ஸ்ட்ரோக் போடுவாங்க. போறதுல ஒரு பால் டிஃபென்ஸ், 2ல ஒரு பால் டிஃபென்ஸ். நடுவுல பந்து போடுறப்போ பாயிண்ட் போட்டு பந்தை எடுக்கணும். 6ல போடுற பந்தை. புரியுதா? பாரு, நேரா இங்க போய் போட்டா உடனே ஒரு பந்து அடிச்சுவாங்க. ரெடியா இருக்கணும். திரும்பி இங்க இருந்து வேகமா போனா அடி. திரும்பி தட்டுல போ. பந்து போய் வாடா. ரெடி. வெரி குட். ரெடி. அது நம்ம கேம் விளாடுறோம் நினைச்சிட்டு ப்ராக்டிஸ் கொஞ்சம் எடுங்கடா. அப்பதான் நம்ம கேம்லயே அது மாதிரி பந்தை எடுக்க முடியும். ப்ராக்டிஸ் என்ன பண்றோம்? அது கேம்ல வேணா இன்னும் இப்ப நம்ம மேல ஒருத்தவங்க அந்த மாதிரி ஆச்சா நம்ம பந்தை எப்படி எடுக்க அதுக்காக ப்ராக்டிஸ் பண்றோம். இப்ப கேம் விளாடுற மாதிரி நினைச்சு எடுங்க.